ஸோ ஏழை எளிய மக்களும் தங்கம் வாங்கணும், ஒரு குண்டுமணி நகையாவது வீட்டில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த நகை வாங்கக்கூடிய உகந்த நாட்கள் எந்த கிழமையில வாங்கலாம், என்ன டைம்ல வாங்கினா அவங்களுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே அந்த மாதிரிலாம். ஸோ இந்த கிழமையில் இந்த வாரத்தில் இப்போ 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளில் எந்த நாட்களில் நம்ம நகை வாங்கலாம், அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக நகை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த 4 நாள் அந்த நகைக்கு அவ்வளோ ஒரு பியாரிட்டி கொடுக்குறாங்க. அப்போ அதை வந்து ஒரு நல்ல நாள்லையும் நல்ல நேரத்துலையும் கரெக்டாக போய் வாங்கினீங்கன்னா மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சவரன் வந்து 70,000 ரூபாயை தாண்டி போயிடுச்சு. ஸோ ஏழை எளிய மக்களும் தங்கம் வாங்கணும், ஒரு குண்டுமணி நகையாவது வீட்டில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த நகை வாங்கக்கூடிய உகந்த நாட்கள் எந்த கிழமையில வாங்கலாம், என்ன டைம்ல வாங்கினா அவங்களுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்? இல்லை கேட்டீங்க. எல்லாரோட பெண்களோட மனசில் இருக்கிற விஷயமே அதுதானே. உண்மை. பெண்கள் ஆசைப்படுறது 2 விஷயம்தான். சொத்து பத்துக்கு ஆசைப்படுறாங்களோ இல்லையோ 2 விஷயம். 1 புடவை, 2வது நகை, 3வது கணவன். தன் கணவன் தன் கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லா சராசரி பெண்மணிக்கும் வரும். அதுவும் முக்கியமாக இந்திய பெண்மணிகளுக்கு அதிகமாகவே வரும். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நகைன்னு ஒன்று பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கணும். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவன் சின்னவன் விஐபி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே சராசரி தான். சரிங்களா? பதவி தான் உயர்ந்திருக்கு தவிர என்ன சொல்கிறது, மனுஷன்றது இறைவன் படைச்சது ஒன்று தான். அவங்க வசதிக்கு அவங்கவுங்க இருக்காங்க, அவங்க ஸ்டேட்டஸில் இருக்காங்க. ஸோ நகை வந்து வாங்கிறதுக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாமே இறைவன் படைத்த நாள் தான். எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அதில் சில நேரம் மட்டும் பார்த்திங்கன்னா கெட்ட நேரம் வரும், ராகு காலம் வரும், சில நாட்கள்லாம் இருக்குது, சில டைமும் இருக்குது. அது ஆனால் கிழமைன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இறைவன் படுத்தான். ஆனால் அதில் சில கிழமைகள் இதை பண்ணணும், சில கிழமை இதை பண்ணக்கூடாதுன்னு முக்கியமான ஒன்று இருக்குது. இப்போ அதில் தங்கன்றது பார்த்திங்கன்னா ஒரு சொத்து மாதிரி. இப்போ எப்படி அசாய சொத்து மாதிரி இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோமோ அது ஒரு சொத்தோ, நகையும் ஒரு சொத்து தான் இல்லைங்களா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் வாங்கிடலாம், எல்லா நாளும் செஞ்சிடலான்னு பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல நேரம் பார்க்குறோம், ஒரு கௌரவபஸ்துக்கு ஒரு நல்ல நேரம் பார்க்குறோம் இல்லையா? ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன், என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட நல்ல நேரம் பார்ப்போம். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு சில பேர் டைம் பார்ப்பாங்க இல்லைங்களா? ஒரு நல்ல எதாவது ஒரு வாங்கணும் டைம் பார்ப்போம். அப்போ அவ்வளோ பார்க்கும்போது நகைன்றது ஒரு சொத்து. அப்போ அதை வாங்கும்போது நம்ம முக்கியமான டைம், நேரம், கிழமையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தில் வந்து சம்பாதிக்கிறது ஈஸி, தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தக்க வைக்க போகிறது அந்த நகை தான். அப்போ அந்த வர நகை வாங்கணும், அதை நம்ம வீட்டில் நிற்கணும், அது நிலச்சி நிற்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கின வேகத்துக்கு திருப்பி அது இந்தி படிக்க போயிடும். அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம். ஸோ இந்த கிழமையில் இந்த வாரத்தில் இப்போ 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளில் எந்த நாட்களில் நம்ம நகை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த நாள். எனக்கு ரொம்ப செட் ஆகும். எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயம் திங்கக்கிழமை பண்ணுங்கள், 100% சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. அதில் பார்த்திங்கன்னா நகை வாங்கியிருக்க நாள் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வாங்கலாம், செவ்வாய்க்கிழமையும் வாங்கலாம், வியாழக்கிழமையும் வாங்கலாம். திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த 3 நாளையும் நாட்களாக பார்த்திங்கன்னா இந்த 3 கிழமை வாங்கலாம். இல்லை பை எனக்கு இந்த வேலை இந்த 3 நாளும் செட் ஆகலை, நான் அடுத்த நாள் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு அடுத்த நாள் தான் நான் வாங்க முடியும்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வாங்கலாம். புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க புதன் கிடைச்சாலும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை செய்யலான்னு. அது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன விஷயம் அது. ஆனால் சில நாட்கள்னு சில கிழமைகள் இருக்குது. இப்போ தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, சித்தர் வழிபாடு பார்த்திங்கன்னா ஆசான் வழிபாடு பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை பண்ணுவாங்க. ஸோ ஒன்றுத்துக்கு ஒரு கிழமை இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நகைக்கு திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த 3மே இல்லை அப்படின்னா அதுக்கு நாள் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வாங்கலாம். இது கிழமை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் 10 மணிக்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க. இப்போ ஒரு 12 மணி நேரம் உங்கள் கையில் டைம் இருக்குன்னா அதில் எந்த நேரத்தில் போய் நம்ம வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா எல்லா நாட்களும் பார்த்திங்கன்னா குளிகை டைம்னு ஒன்று இருக்குது. இந்த 3 நாள் மட்டும் நீங்கள் இந்த குளிகை டைமில் வாங்கணும். இது திங்கள், செவ்வாய், வியாழனில் குளிகையில் நீங்கள் 100% நகை நீங்கள் வாங்கலாம். குளிகை அப்படின்றத அவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா காலண்டரில் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா காலண்டர்னு ஒன்று இருக்கும். சில ஆப்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பே இருக்குது. மொபைலில் ஸ்மார்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பே இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா காலண்டர் இருக்கும். ஏன்னா அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, நகைன்றது ஒரு சொத்து. இது 1 கிராமாக இருக்கட்டும், இல்லை 1 சவரனாகட்டும், இல்லை 50 சவரனாகட்டும், நகைன்றது ஒன்று தான். அது இந்து சாங்கத்தில் பார்த்திங்கன்னா அது லக்ஷ்மின்னு சொல்லுவோம், எங்களதில் பர்க்கத்துன்னு சொல்லுவோம். அப்படின்னும் போது எல்லா நாளும் வீட்டில் லக்ஷ்மி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது இல்லையா?
சில நாட்கள் இருக்குதுன்னா கொண்டு வர நாட்கள் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா அது வர்றது தங்கம். அதனால தான் ஸோ அந்த 3 கிழமை பார்த்தீங்கன்னா குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை ஒன்று இருக்குது. வெள்ளிக்கிழமையில் என்ன நேரத்தில் போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக நகை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த 4 நாள் மட்டும் பயன்படுத்துங்க. மீதி இருக்கிற இந்த சனியை விட்டுடுங்க, ஞாயிறை விட்டுடுங்க, புதனை விட்டுடுங்க. புதன், சனி, ஞாயிறு விட்டுருங்க. இப்படி சொல்கிறேன், திங்கள், செவ்வாய், வியாழன் 3 நாள் ஃபஸ்ட்டு பேரட்டி அதுக்கு 3 தான் கொடுக்கணும். அடுத்தது நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கொடுக்கலாம். இந்த 4 நாள் மட்டும் உங்களால் முடிஞ்சது. இல்லை போய் நான் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் இருக்குது, நான் சனிக்கிழமை தான் சேலரி வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிஃபோராக நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்குறதுக்கான ஆப்ஷன் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஏன்னா நகைன்றது பார்த்தீங்கன்னா ஏன்னா எமர்ஜென்சி கேஸ் கிடையாது. எமர்ஜென்சி வாங்குறதுக்கு நகைன்றது வந்து அசாய சொத்து. கம்பல்சரி உங்களுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியோ 3 நாள் முன்னாடியோ தான் தேவைப்படும். நீங்கள் கிஃப்டாக கொடுக்க போகிறீங்க, கல்யாணத்துக்கு நகை எடுக்க போய் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சீருன்றது என்னது? சும்மா இது பாருங்கள், எல்லாத்துக்கும் நகை வாங்கிக்கிறது வேறு, சீருக்கு வாங்குற நகை வேறு. ஏன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு காலங்காலமாக மீதி இருக்கிற 30 வருஷம் 40 வருஷம் அந்த இடத்துல வாழ போகிற பொண்ணு. அப்போ நம்ம கொடுக்குற சீர் செட்டு வாங்குறதுக்கு சில நாட்கள் இருக்குது. அதில் முக்கியமானது நகை. ஏன்னா நகையை கேட்டு சில குடும்பம் பிரிஞ்சிருக்கு. இன்றைக்கும் கோர்ட் வாசலில் பார்த்தீங்கன்னா நகைக்குன்னே சில கேஸுங்க நிற்கிது. நகை 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 அந்த நகைக்கு அவ்வளோ ஒரு பியாரிட்டி கொடுக்குறாங்க. அப்போ அதை வந்து நல்ல நாள்லேயும் நல்ல நேரத்துலையும் கரெக்டாக போய் வாங்கினீங்கன்னா போகிற அந்த என்ன சொல்கிறது, போகிற பொண்ணும் நல்லாயிருக்கும், கொடுத்து அனுப்புகிற நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஸோ இந்த 4 நாளை மட்டும் 100% பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு குருஜி, ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. ஏன்னா தங்கம் வாங்குறது எவ்வளோ ஒரு பெரிய கடினமான விஷயமா இருந்தாலும் இந்த நாட்கள் இந்த நேரங்களில் வாங்கணும் அப்படின்னா சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான தகவல் அளித்ததற்கு நன்றி. நன்றிம்மா.